அனைவருக்கும் வணக்கம். பழனித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுதான் என்னென்னா, கரகம் சோடிக்கிற இடத்துக்கு வந்து போயாச்சுங்க. இப்போ கரகம் சோடிக்கிற இடம் வந்து கரகம் சோடிச்சு முடிச்சிட்டாங்க. நைட்டு கரெக்டாக ஒரு 10 மணிக்குனா போய் அங்கே கரகம் இறக்கியாச்சா. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக வந்து என்ன செய்வாங்கன்னா, கரகம் செய்வாங்க. கரகம் வந்து மஞ்சனை அந்த இது அம்மியில் அரைச்சி தான் முகம் எல்லாமே செய்வாங்கங்க. அந்த இடத்துல தான் இப்போ வந்து என்னதுன்னா, கரகம் செஞ்சு முடித்தோடனே அதிகாலை ஒரு 4:30 இருக்குங்க. 4:30க்கு வந்து கரகம் சோடிக்கிற இடத்துலேருந்து எங்கன்னா கோயிலுக்கு வந்து கரகம் வந்து தூக்கிட்டு போவாங்க. அந்த கரகத்தோடு என்னென்னன்னா, ஊர்வலம் வருவாங்கன்னா, பின்னாடி சாமிக்கு பின்னாடி வந்து 1000 பானை கொண்டு வருவாங்க. அடுத்து வந்து பூப்பட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து அதிகாலையிலேயே எங்கள் சப்பரத்துக்கு பின்னாடியே வந்து கரகம் சோடிக்கும் இடத்துலேருந்து கோயிலுக்கு வந்து வருவாங்க. 1000 பானை, அப்புறம் வந்து என்னது பூப்பட்டி எடுக்கிறது, அப்புறம் வந்து நிறைய பேர் நேர்த்திக்கடன் போட்டிருப்பாங்க. என்னதுன்னா உருவங்கள் என்னென்ன நம்ம நினச்சி சாமிக்கிட்ட வந்து நேர்த்திக்கடன் போட்டுருந்தோமோ அந்த உருவங்கள். ஒவ்வொருத்தவங்க குழந்தை வர வேண்டி உருவம் கேட்டிருப்பாங்க. அப்போ குழந்தைங்க வந்து தவழ்கிற மாதிரி. இப்போ குழந்தை வரம் கிடச்சிருச்சுன்னா உருவம் எடுத்து வைக்கிறேன்பாங்க. அந்த இது வந்து பிள்ளை உருவம் மாதிரி. நம்ம என்ன நினச்சி உருவங்களை எடுத்து வைக்கிறோமோ அது வந்து நிறைவேறும்னு ஒரு ஐதீகம். அது எங்கள் ஊரில் வந்து நிறைவேறிருக்கு. அப்புறம் கால் வலிக்கு அப்படின்னா அந்த இதுக்கும் என்னதுன்னா ஒரு கால் பாதம் மாதிரி எடுத்து வைப்பாங்க. அப்புறம் மாடு எல்லாத்துக்குமே வந்து என்னதுன்னா நேர்த்திக்கடன் போட்டு நிறையா எடுத்து வைப்பாங்க. அந்த வீடியோ தான் இதில் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என்னதுன்னா, கரகம் சோடிச்சு முடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மன் வந்து அங்கேயே வச்சு என்னென்னா தீபம் எல்லாமே காட்டுவாங்க. அந்த இதுதான் பாருங்கள். எதுக்குன்னா முகத்தில் வந்து இது கட்டியிருக்காங்கன்னா அது காலங்காலமாக வந்து அது வந்து ஐதீகம் இருக்குது எங்கள் ஊரில். என்னென்னா, சாமிக்கு ஃபஸ்ட்டு தீபம் சாமியை வந்து திரைய விலகுனோடனே ஃபஸ்ட்டு தீபம் காமிக்கும் போது முகத்தில் வந்து இப்படி கெட்டிட்டு தான் வந்து என்ன செய்வாங்கன்னா தீபம் காமிப்பாங்க. உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே தீபம் எல்லாமே காமிச்சு அது பிறகு தான் என்னதுன்னா கரகம் வந்து எங்கள் கோயிலை நோக்கி வருங்க. அதுக்கு பின்னாடியே நேர்த்திக்கடன் போட்டவங்க பூரா நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. அதுக்கடுத்து என்னதுன்னா, நிறைய பேர் கோயிலுக்கு முன்னாடி உருண்டும் கொடுப்பாங்க. இப்போ சப்பரம் வருதுன்னா கோயிலில் இருந்து ஒரு உருண்டு கொடுப்பாங்க. கோயிலை வந்து ஒரு 3 தடவை வந்து கோயிலை வந்து சுற்றும் சப்பரம். அப்போ அந்த சப்பரம் சுற்றும் போது என்ன செய்வாங்கன்னா, நிறையா பேர் வந்து உருண்டு கொடுப்பாங்க. சப்பரம் வரும்போதே முன்னாடி உருண்டு கொடுப்பாங்க. இப்போ சாமி வந்து திறக்கிறதுக்கு முன்னாடியே என்னதுன்னா, நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன், சூடத்தில் ஓம் சக்தின்னு எழுதியிருப்போம். கரெக்டாக திரைய இது பண்ணும்போது திறக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, சூடத்தை வந்து பொருத்திடுவாங்க. சூடம் பொருத்தினோடனே என்ன செய்வாங்கன்னா திரை வந்து திறந்துருவாங்க. அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சேன். உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி நான் பின்பற்றினாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து நான் காலந்தோறும் இப்படி தான் நடக்குதுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் வந்து பார்த்த இது வந்து இப்படி தாங்க. அப்புறம் சாமி வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தோடனே என்ன செய்வாங்கன்னா, சாமிக்கு தேவையான படையல் என்னதுன்னா மண் பானையில் தான் என்னன்னா சமையல் பண்ணுவாங்க. என்ன சாமிக்கு இப்போ என்னென்ன படைப்பாங்கன்னா மண்பானையில் எல்லாமே மண்பானையில் தான் சமையல் வந்து சாமிக்கு பண்ணுவாங்க. என்னதுன்னா சோறு, வெள்ளை சோறு, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி, அப்புறம் கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த குழம்பு, இதுக்கு பூரா வந்து என்னதுன்னா சாமிக்கு வந்து படையல் செய்வாங்கங்க. சாமி கரகம் கோயிலுக்கு உள்ளே வந்தோடனே சாமிக்கு கரகம் இது பண்ணோடனே என்ன செய்வோம்னா அந்த சமையலை பூரா போய் சாமிக்கு முன்னாடி வந்து படைப்போங்க. அதுக்கப்புறம் சட்டி குட்டி அதுவும் இருக்குங்க. பூரா பாருங்கள். இப்படி தான் உங்கள் ஊர்லேயும் நடைபெற்றிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இங்கேருந்து சாமி கிளம்பவே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க. கூட்டத்தை பாருங்கள். இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா தேங்காய், பழம்,
இதுக பூரா என்ன செய்வாங்கன்னா சாமிக்கு கொண்டு வருவாங்களே பூவு, இதுக பூரா இங்கேயே கொண்டு வந்து தேங்காய் இதுங்கன்னா இங்கேயே உடைப்பாங்க. ஏன்னா நேர்த்திக்கடன் போட்டிருக்காங்களே அவங்க பூரா என்ன செய்வாங்கன்னா தேங்காய் பழம் எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மாலை எல்லாமே சாமிக்கு போடுறதுக்கு கொண்டு வந்துடுவாங்கங்க. இதுதான் என்னதுன்னா கரகம் சோடிக்கிற இடத்துல நடக்கும். அப்புறம் கரகம் தூக்கும்போது கொட்டு மேளம் எல்லாமே வேட்டு முழங்க வேட்டு சத்தத்தோடு என்னதுன்னா சாமி வந்து கோயிலை நோக்கி புறப்படுதுங்க. பாருங்கள், கோயிலை நோக்கி வருதா. வரும்போது சாமி அங்கே எல்லாருமே எல்லா ஊர்லேருந்து மக்கள் வந்துடுவாங்கங்க. எங்கே இருந்தாலும் பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும், வைகாசி மாதம். இந்த பொங்கலுக்கு வந்து எங்கே இருந்துனாலும் வந்துடுவாங்கங்க. கோலாகலமாக 10 நாள் திருவிழா மாதிரி சூப்பராக நடக்குங்க. ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருப்பேன். செவ்வாய்க்கிழமை அபிஷேகத்துலேருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைய என்னென்ன நடக்கும், வியாழக்கிழமை வரைய மொத்தம் 10 நாள் கணக்குக்கு. ஏன்னா செவ்வாய் புதன் தான் பொங்கல், செவ்வாய்க்கிழமை கொடி சாட்டுவோம். அந்த செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை இருந்தே என்னதுன்னா அபிஷேகம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம். எங்கள் ஊரில் எப்போயுமே செவ்வாய்க்கிழமை நைட்டு தாங்க கொடி சாட்டுவோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு போட்டிருப்பேன், மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த கொடி சாட்டுற நாள் செவ்வாய்க்கிழமை காலையிலே இருந்து அபிஷேகம் அலங்காரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் வழங்கப்படும், அலங்காரம் நடக்கும். கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா எங்கள் காளியம்மன் கோயில் வந்து கேட்ட வரும் தரும் காளியம்மன் கொத்தன் குளம். நம்ம என்ன நினச்சி சாமி கும்பிடுறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க. அதனால தான் காளியம்மன் பேர் வந்து கேட்ட வரும் தரும் காளியம்மன். இது வந்து எங்கள் ஊர் காவல் தெய்வம் காளியம்மன்ங்க. எங்கள் ஊருக்கே காவலாக நிற்கிற தெய்வம். எங்கள் ஊரில் வந்து கேட்டாலே சொல்லுவாங்க எங்கள் ஊர் காவல் தெய்வம் எது அப்படின்னா காளியம்மன். இந்த சுற்று வட்டார எல்லா பகுதியிலையுமே கொத்தங்குளம் காளியம்மன் வந்து ரொம்ப பேர் வாங்கி இருக்குங்க. அதான் என்னதுன்னா கேட்ட வரும் தரும் காளியம்மன். நீங்களும் வாங்க, வந்து எங்கள் அம்மன் அருளை பெறுங்க. இப்போ வந்து என்னென்னா இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருச்சு சாமி ஊர்வலம். வந்து எல்லோரும் அப்படியே நின்று தெருவில் நின்று அப்படியே சாமி கும்பிட்டுட்டே இருக்குமா. வர சாமி அங்கே போனோடனே எல்லாருமே என்ன செஞ்சிடுவோம்னா அங்கே கிளம்பி போயிடுவோம் கோயிலுக்கு. அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். எங்கள் வீட்டிலேருந்து பூசைப்பட்டி அழைச்சி செல்வது எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன். என் தம்பி பூஜை பற்றிய சுமந்து போகிறது எல்லாமே வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பூரா என்னதுன்னா காலையில் நடக்கும். இது வந்து அதிகாலையில் கோயிலுக்கு கரெக்டாக அங்கே 4:30க்கு இது பண்ணாங்கன்னா கோயிலுக்கு வர 5:30. கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். கோயிலுக்குள்ளே நேரம் போயிட்டு வெளியே வரவங்களையும் போதும் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க அதிகாலையில். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இருட்டாக தெரியுதுன்னா அதிகாலை இல்லைனால. ஆனால் மக்கள் கூட்டத்தை பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம்னு. சாமி ஆடுறவங்க சாமி ஆடிட்டு வராங்க. பைரவர் சாமி ஆடுறவங்க முன்னாடி போடுறாங்க. அப்புறம் காளியம்மன் சாமி ஆடுறவங்க எல்லாருமே என்னன்னா முன்னாடி வருவாங்க. இது பூரா மக்கள் வந்து வரிசையாக போகிறாங்க. சாமி பின்னாடி வந்து கரகத்துக்கு பின்னாடி வந்து இந்த நேர்த்திக்கடன் போட்டவங்க பூரா ஒவ்வொருத்தவங்களா வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்கங்க. உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி தான் கரகம் சோடிச்சு கோயிலுக்கு இப்படி தான் கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்து உங்கள் நேர்த்திக்கடை உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சி சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக அது வந்து நடக்குங்க. இந்த அலங்காரம் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான். அந்த அலங்காரத்தை பார்க்க ஒவ்வொரு வருஷமும் தவமாக இருக்கணுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அழகோடு தான் ஆத்தா வருவாங்க. பார்க்கவே 1000 கண்கள் வேணுங்க.
மனசார எல்லாரும் வேண்டிக்கோங்க ஆத்தாவை. சிங்க வாகனத்தில் தாங்க வராங்க எங்கள் ஆத்தா. கொத்தங்குளம் காளியம்மன், கேட்ட வரம் தரும் காளியம்மனுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இப்போ கோயிலை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து கோயிலை போயிடுவாங்க. இதுதான் எங்கள் கோயில் இருக்கிற கோயில் தெருவுக்கு வந்தாச்சு பாருங்கள். கோயிலை வந்து 3 இது சுற்றிட்டு வருவாங்க. இந்த இடத்துல தான் என்ன செய்வாங்கன்னா, நிறையா பேர் வந்து என்னென்னா உருண்டு கொடுக்குறவங்க உருண்டு கொடுப்பாங்க. சாமியை வந்து 3 டைம் வந்து உருண்டு கொடுக்குறவங்க உருண்டு கொடுப்பாங்கங்க. இதுக்கு அடுத்து சாமி இப்போ உள்ளே வந்தோடனே என்னதுன்னா, சாமிக்கு பொங்கி பொரித்த சாப்பாடுனா கொண்டு வந்து சாமிக்கு முன்னாடி வந்து படைப்போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லார் வீடியோவும் பொங்கலப்போ எடுத்த வீடியோ போகிறான் ஒவ்வொன்றா இப்போ தான் போட்டுக்கிட்டே இருக்கேங்க. ஆல்ரெடி லைவில் போட்ட வீடியோ வந்து அப்படியே அப்லோடு பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு வீடியோ எடுத்துகிட்டு டேரெக்டாகவும் அப்லோட் பண்ணியிருப்பேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்பி